ஃபாரினர்களுக்கு எதிரான ப்ரொட்டஸ்ட் வந்து அதிகமாக ஜப்பானில் நடக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இது நடத்துறது ரொம்ப ரொம்ப மைனாரிட்டியான பீப்புள் தானே கண்டி மெஜாரிட்டியான ஜாப்பனீஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜப்பானுடைய இன்றைய ரியாலிட்டி. நான் வந்து வீடுகள் பார்க்குறது எனக்கு ரொம்ப வழக்கம். இப்போ நண்பர்களுக்காக வீடு போய் பார்ப்பேன். இல்லை நானே வந்து காணொலி எடுக்கணும் அப்படின்றதுக்காக வீடுங்களை போய் பார்ப்பேன். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மேன்ஷன் போய் பார்ப்பேன். அந்த மேன்ஷனுங்களை பார்க்கும்போது அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட நான் கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன தெரியுங்களா? இது வந்து ஜிக்கோ புக்கெனா அப்படின்னு வந்து கேட்பேன். ஜிக்கோ புக்கென் அப்படின்றது என்னன்னா, யாராவது ஒருவர் வீட்டிலேயே இறந்துடுறாரு, இயற்கையான மரணம் அடைஞ்சிடுறாங்க. மரணம் அடைஞ்சு ஒரு 30 நாள் 40 நாள் கழித்து வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புழு வச்சுட்ருக்கோம். அப்படியே அப்படியே புழு செவுறு கிவுறு தரகிற எல்லாம் அப்படியே புழுங்க மேயும். அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிங்க வந்து ஜப்பானில் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த ப்ராப்பர்ட்டியை யாரும் வாங்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியாக இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 கோடி ரூபா போகுது அப்படின்னா 50 லட்சம் தான் போகும். இல்லை அதுக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரியாலிட்டி என்னென்னா, இது ஒரு ஏஜிங் பாப்புலேஷன். இங்கே அதிகமானவர்கள் இறந்துக்கிட்டே இருக்காங்க. பிறப்பு சதவீதம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபாரினர் கம்யூனிட்டி இல்லை அப்படின்னா ஜப்பானோட எக்கனாமி பெரிய அளவில் வந்து கொலாப்ஸ் ஆகும். நான் ஏதோ உங்களை வந்து இது கூப்பிடணும் ஜப்பானுக்குள்ளே அப்படின்றதுக்காக இல்லை. ஜப்பானுடைய நிதர்சனத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன்.